அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பை நிறைவேற்றியவர்களாக, பரிபூர்ணப்படுத்தியவர்களாக, ரையானுடைய சொர்க்கத்தின் வாசலுக்கு சொந்தக்காரர்களாக வேண்டும் என்பதற்காக அந்த நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நோன்பை நோற்றதோடு மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்கம் கட்டளையிட்டிருக்கிற மற்ற அனைத்து வணக்க வழிபாடுகளையும் சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறி பாவத்தினுடைய அனைத்து தூண்டுதோள்களையும் தூக்கி எறிந்துவிட்டு ஷைத்தானுடைய பிடியிலிருந்து விடுபட்டு நமக்கும் நம்முடைய பாவத்திற்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே இருக்கின்ற தூரத்தை விட தாண்டி வந்திருக்கின்றோம். இவ்வளவு பெரிய மன்னிப்பையும், இவ்வளவு பெரிய பரிசுத்த நிலையையும், இவ்வளவு பெரிய கொள்கை பற்றிய உறுதிப்பாடு, இபாதத்துகள் பற்றிய அக்கறையையும் பெற்றுக்கொண்ட நாம் ரமலானுக்கு பின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சற்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு மாத காலத்தினுடைய அந்த நோன்பு, இந்த நோன்பு என்கிற அந்த இபாதத்திற்கு காட்டக்கூடிய அக்கறையில் தான் அந்த தொழுகை, ஜக்காத்து, சதக்கா, மற்ற நல்ல காரியங்கள், இதோடு இந்த நோன்பு என்று அனைத்து இபாதத்துகளையும் காட்டக்கூடிய, அவைகளை பார்க்கக்கூடிய பார்வையை தாண்டி நோன்புக்கென்று ஒரு கூடுதலான முக்கியத்துவம் நம்முடைய சமுதாய மக்களிடத்தில் இருக்கிறது. அதனால தான் இந்த நோன்பினுடைய மாதம் மட்டும் வந்துவிட்டால் எல்லா இபாதத்துகளையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடியவர்களாகவும், இந்த நோன்பினுடைய மாதங்கள் முடிவற்ற உடனேயே அனைத்து இபாதத்துகளையும் ஏறெடுத்து பார்க்காமல் கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அதனால் நாம் என்ன யோசித்து பார்க்க வேண்டும், இந்த வருடத்தில் 12 மாதங்களும் வைக்கப்படாத, கட்டளையிடப்படாத ஒரு நோன்பு, ஒரு மாதத்திற்கு மட்டும் கட்டளையிடப்பட்டிருக்கிற இந்த நோன்பு அடுத்து வருகின்ற 11 மாதங்களையும் நம்மை சீர்தூக்கியவர்களாக, சீர்திருத்தவர்களாக, இறையச்சத்திற்குரிய அடிப்படை வேர்களாக இது அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அடுத்து வருகின்ற 11 மாதங்கள் மட்டுமல்லாமல் ஆயுள் வரைக்கும் இந்த நோன்பினுடைய காலகட்டத்தில் நம்மிடத்தில் இருந்த அந்த இறையச்சம், கொள்கையினுடைய உறுதிப்பாடு, நல்ல அமல்கள் மீது நாம் காட்டிய அக்கறையும் ஆர்வமும், தீமையான காரியத்தை விட்டு நாம் விரண்டு வந்த அந்த வேகமும், அந்த மாதிரியான ஒரு உச்சகட்டமான ஒரு சூழ்நிலை, ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலை ஆயுள் வரைக்கும் தொடர வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். ஒரு சராசரி புத்திசாலி என்றால் யாரை நாம் சொல்வோம்? ஒருவன் ஏழையாக இருக்கிறான், பராதியாக இருக்கின்றான், தங்குவதற்கு இடம் இல்லாமல் தவிக்கிறான், உடுத்துவதற்கு மாற்று உடை இல்லாமல் கஷ்டப்படுகிறான், உண்பதற்கு மாற்று உணவில்லாமல் பட்டினியிலே வாடுகிறான். அவன் நடுத்தெருவில் நிற்கும் பொழுது ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர், பணபலம் படைத்தவர், அந்தஸ்து படைத்தவர், 4 பேருக்கு சோறு போடக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலையில் இருப்பவர் அழைத்து இவனை அரவணைத்து, இவனுக்கு ஒரு தங்குமிடம் கொடுத்து, இவனுக்கு உடுத்த மாற்று உடைகளை கொடுத்து, இவனுக்கென்று உணவுகளை கொடுத்து, இவனுக்கென்று ஒரு வேலை வாங்கி கொடுத்து, ஒரு 6 மாதம், ஒரு வருட காலகட்டத்தில் இவனையும் ஒரு சராசரி ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தவனாக உருவாக்கி, அதற்கு பிறகு இவனையும் ஒரு பணக்காரனுடைய அந்தஸ்திலே கொண்டு வர அளவிற்கு ஒருவன் உருவாக்கி இருக்கிறான் என்றால், ஏற்கனவே ஏழையாக இருந்து சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டவன், இவ்வளவு பெரிய செல்வாக்கை எல்லாம் பெற்றவன் மீண்டும் அதே ஏழையினுடைய அந்த நிலைக்கு மாற விரும்புவானா? மீண்டும் பராதியாக திரும்ப விரும்புவானா? மீண்டும் நடுத்தரில் வந்து நிற்க ஆசைப்படுவானா? அல்லது ஒரு புத்திசாலியாக இருந்து தனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த செல்வாக்கை இன்னும் மேன்மைப்படுத்திக் கொள்ள விரும்புவானா? அந்த புத்திசாலி எதை விரும்புவானோ, எந்த முன்னேற்றத்தை விரும்புவானோ, அந்த முன்னேற்றத்தை ஆகிரத்தினுடைய அந்த வெற்றிக்காக வேண்டி நாம் ரமலானுடைய மாதத்தில் காட்டிய அக்கறை இன்னும் மேன்மை அடைய வேண்டும் என்று இதிலே காட்ட வேண்டும். ஒருவன் குடிகாரனாக இருக்கிறான், எவ்வளவு சொல்லியும் திருந்தவில்லை, குடித்து குடித்து உடலை எல்லாம் வருத்தி எரித்து சாம்பலாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து நடுத்தருவிலே கிடக்கின்றான், இன்னைக்கோ நாளைக்கோங்கிற நிலையில.
அவனை அரவணைத்து எடுத்து ஆஸ்பத்திரியில சேர்த்து நோய் நிவாரணம் பண்ணி எல்லா வகையான நிவாரணம் பண்ணி அதற்காக பல ஆயிரத்தை கொட்டி கடைசியில் நல்ல நிலைக்கு உருவாக்கி ஆரோக்கியம் உள்ளவனாக உருவாக்கி இனிமேல் நீ குடிக்காதேன்னு சொல்லி அவனும் குடிக்க மாட்டேங்கிற ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஒரு புத்திசாலியாக இருப்பவன் மரணத்தினுடைய விளிம்புக்கு போயிட்டு வந்த பிறகு மீண்டும் அதற்கு ஆசைப்படுவானா? அல்லது இனிமேல் எந்த சந்தர்ப்பத்திலும் மதுவை மோந்து கூட பார்க்க மாட்டேன் என்று நிற்பானா? இந்த அளவுக்கு இறையச்சத்தை நாம் பெற்றிருக்கின்ற ஒரு மாதமாக ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி இந்த பாவக்கரையை எல்லாம் அழித்து சுத்தப்படுத்திவிட்டு ஒரு வெண்ணிற ஆடையை அதில் படிந்திருக்கின்ற அழுக்குகளை அகற்றுவதற்கு பல கஷ்டப்பட்டு அதில் நீக்கிவிட்டு மீண்டும் அந்த ஆடையை பரிசுத்தமாக நாம் போடுகிற சந்தர்ப்பத்தில் அது களையக்கூடாது, கசங்கக்கூடாது, எந்த விதமான கழிவுகள் ஒட்டக்கூடாது என்பதற்கு எவ்வளவு அக்கறை காட்டுவோமோ அதே மாதிரி தொழுகையிலே ஈடுபாடு அற்றவர்களாக, இபாதத்துகளில் அக்கறையற்றவர்களாக, நன்மையான காரியத்தில் போட்டி போட்டுக்கொண்டு ஈடுபடாதவர்களாக, தீமையான காரியத்தில் மூழ்கியவர்களாக, இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி இறை மார்க்கத்தை மறந்தவர்களாக வாழ்ந்திருந்த நம்மை, நரகத்தினுடைய விளிம்பு பக்கம் போன நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பு என்ற ஒரு இறையச்ச பயிற்சியின் மூலமாக, இந்த அருமையான ஒரு கடமையின் மூலமாக, இந்த ஆன்மீக பயிற்சி நமக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மாத காலம் நமக்கு மிகப்பெரிய ஒழுக்க படிப்பினை கற்றுக் கொடுத்து இறையச்சம் உள்ளவர்களாக உருவாக்கிய பிறகு பாவக்கரையெல்லாம் படிந்த அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உடலில் சென்று கொண்டிருக்கிற ரத்தத்தை எல்லாம் இருதயம் இழுத்து சுத்திகரித்து அனுப்புவது போல 12 மாதங்களில் 11 மாதங்களில் ஏற்பட்ட பாவத்தினுடைய அத்தனை வகையான அந்த படிவத்தை எல்லாம், அவ்வளவு கரைகளை எல்லாம் இது பரிசுத்தப்படுத்தி நல்லவனாக உருவாக்கி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய மாதம் முடிந்தவுடனேயே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறோம் என்கிற பெயரால் மீண்டும் பாவத்தினுடைய பாதைக்கு போய்விடக் கூடாது. அந்த வாசலை நாம் திறந்துவிடக் கூடாது. ரமலானுக்கு பிறகு இருக்கின்ற அந்த ஈமானிய தாக்கம் ஆண்டு முழுவதும், ஆயுள் முழுவதும் தொடர வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாம் நினைக்கிறோம், ஒரு அமலை அதிகம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு அது பிடிச்சிருமே, அல்லாஹ் அதற்காக அள்ளி கொடுத்துருவானே நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் யாருமே அமல்களை வைத்து அமல்களை அதிகம் செய்வதால் சொர்க்கத்திற்கு போயிடலாம் எண்ணினீர்கள் என்றால் அது தப்பு. யாருமே அமல்களை அதிகமாக சம்பாதிப்பதன் மூலமாக செய்வதன் மூலமாக சொர்க்கத்தில் நுழைவது கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த யா ரசூலல்லாஹ், லா, நானும் தான் அமல்கள் மூலமாக எல்லாம் நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இல்லா யதகம்மதீனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்ஹு, அல்லாஹ் தன்னுடைய அருள் மூலமாக என்னை சொர்க்கத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்கானே தவிர அமல்களை செஞ்சிருக்கிறோம், நிறைய குவிச்சிருக்கிறோம் என்பது கிடையாது. எனவே காரிபு, நடுநிலையோடு நெருக்கமாக இறைவன் பக்கம் வாங்க. சத்திது, ரொம்ப அதிகம் இல்லாம ரொம்ப குறைஞ்சும் போயிடாம நடுநிலையா இருங்க. இன்ன அஹப்பல் ஆமாலி இலல்லாஹி அஜ்வமுஹு சாஹிபுஹு அலைஹி, ஒரு அமல்களில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அமல் என்னவென்றால், எந்த அமலை ஒரு அடியான் நிரந்தரமாக செய்கின்றானோ, வயின்கல்ல அது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, நிரந்தரமாக எந்த அடியான் ஒரு அமலை செய்கிறானோ அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கின்ற மிகச்சிறந்த செயலாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரில 6464 பார்க்கின்றோம். அப்ப அந்த அளவுக்கு அருமையான ஒரு செய்தி நமக்கு சொல்கிறார்கள். ரமலானில் அவ்வளவு தொழுகைக்கு காட்டிய அக்கறை, பரவான தொழுகையை நிறைவேற்றுவதில் காட்டிய வீரியம், சுபுடைய தொழுகைக்கு எழுந்து வந்த அந்த ஆர்வம், ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த அக்கறை, அதிலே முதல் சப்போடு நிற்க வேண்டும் என்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த எதிர்பார்ப்பு, இதுவெல்லாம் ரமலான் அல்லாத மாதத்திலும் இருக்க வேண்டும். 5 வேளை தொழுகை, அதற்கு முன்பின் சுன்னத்துகள், அதிலே காட்டக்கூடிய வேகம், அதே மாதிரியான சதக்கா செய்வது. இப்ப கூட நம்ம மக்கள்கிட்ட என்ன இருக்கும், அதான் ரமலான் முடிஞ்சு போச்சுல, அடுத்த வருஷம் நாங்க பாத்துக்கலாம். ஏன் ரமலான்ல தான் செய்யணுமா சதக்காவை, அந்த தர்மத்தை? மற்ற காலத்தில் செய்யறதை விட கூடுதல் நன்மைக்காக ரமலானை தேர்ந்தெடுத்துக் கொள்வது பிரச்சனை இல்லை. ஆனால் ரமலான்ல இருக்கின்ற அந்த கொடைவள்ளல் தன்மை மற்ற மாதங்களையும் தொடர வேண்டும். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப ரமலானுடைய மாசத்துல நோன்பு வச்சிருக்கிறோம், கெட்ட பேச்ச பேசுறதை தவிர்த்திருக்கிறோம், வியாபாரத்துல மோசடி பண்றதை பயப்படுறோம். இவ்வளவு செஞ்சுட்டு நம்ம நோன்பு வச்சுட்டு பட்னி கிடந்துட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணா எங்க அது ஏற்றுக்கொள்ளப்படும் நினைக்கிறோமே. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி வல் ஜஹல், யார் பொய்யான பேச்சுக்களை, பொய்யான நடவடிக்கைகளை, கிறுக்குத்தனமான செயல்களை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் அய்யதா தாமஹு வ ஷராபஹு, இறைவனுக்காக அவன் பட்டினி கிடந்து ஒரு புண்ணியம் இல்லை, இறைவனுக்காக வேண்டி அவன் தாகித்திருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அப்ப இந்த அளவிற்கு ஒரு மாத கால பட்டினி, ஒரு மாத கால நோன்பு, நாம் ஆயுள் முழுவதும் ஒரு கண்ணியமானவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக